நீங்க பிரிப்பேடு விளையாடுங்க. இடியப்போம். இந்த பிள்ளைகளை பெற்ற தங்கங்களை உள்ள வரையெல்லாம் 1 லட்சம் தரேன். ஏங்க மசத்தை புடுங்க, கம்பு கூட்ட சாய்ங்க. இது ஒரு டைலாக்கடா. அந்த வியோவோ தலையாரி ஐயா வந்துட்டாங்களா? ஐயா வாங்கயா. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது கேப்டனா பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. பாசமுள்ள பாண்டியன். ஒரு நிமிஷம், நான் ஒன்றும் ஆடலும் பாடல் பாடல. அந்த பாட்டு போடு, இந்த பாட்டு பாடணும். என் சொந்த பாட்டையே மறந்து போயிடுச்சு. தலைவட்டா கேப்டன் ஐயா புகழை தினசரி மேடையில் சொல்பவன் என்பது எம்கேஆர் தான். தினசரி சொல்லுவேன். உங்களே பூரா என் அண்ணன் தம்பியா நான் நினைக்கல, கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை தான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒருவேளை சோறுபடக்கூடிய ஒரு தமிழன் கூட கருணை உள்ளம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சமம். இதில் என்ன இருக்குது? நீங்களாம் செய்யாததா? சில பேர் செய்கிறது வெளியே தெரியுது. நீங்கள் அன்றாட ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா கூட கையேந்திரவுக்கு போடாமையா இருப்பிய. நீங்களும் கருணன் தான். தாய்மார் பூரா அந்த செயலில் உட்காந்துட்டிய. நன்றி ஆத்தா, நன்றி ஆத்தா, நன்றி ஆத்தா. அப்படியே இருங்க. இருந்துக்கிட்டு அப்படியே நலுக்குப்படாமல் போயிருங்க. பொம்பளையாளுக்குதான் நாட்டினுடைய கண்கள். ஏன்னா தாய்மார் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை ஆம்பளை எவ்வளோ அக்கப்பொருப்படுத்தி சரக்கை போட்டு வந்து புயலையை வச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தாலும் அதை பொறுத்துக்கிற வரத்தான். நல்லா இருக்கணும் தான். புயலையை போட்டு உதட்டோடு கொண்டு வரேன், சிறுநாய் பீவாட வரும். ஆனால் அதுகளும் அதை சகிச்சுக்கிட்டு கொல்ல பார்க்குறானேன்னு என்ன பண்ண சொல்ல விதி. ஆனால் ஆண்கள் தண்ணி அடிப்பது இயல்பு. ஆனால் தமிழகத்தில் பிறந்த வீர தமிழச்சியை எம்கேஆர் வணங்குறேன். வெளிநாட்டிலாம் போனால் புருஷன் பொண்டாட்டிக்கு சரக்கு ஊற்றி கொடுப்பேன், பொண்டாட்டி புருஷனுக்கு சரக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஃபில்டரை வச்சு அதே உண்மை. சிங்கப்பூர் மலேசியாவில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம தமிழச்சி உண்மையிலேயே கட்டின கணவர் பெற்ற பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயர்வான பிறவி எதுனா தாய் குலங்கள் தான். தாய்மார் கைதட்ட மாட்டீங்களா? எப்படி தட்டுவியா? பூரா காற்றால ஓனர் மக கைதட்ட மாட்டா. அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்கிறாங்க. கைதட்டுத்தா பெருமையா சொல்றேன். ஒரு குல தட்டல. வியோ தலையாரி ஐயா வந்துட்டாங்களா? வர்றதுக்குள்ள அடுத்த வருஷம் திரும்பிடும். ஐயா வாங்கய்யா வியோ தலையாரி. ஏன்னா இந்த நாடகம் வள்ளிதிரம நாடகம் அற்புதமான நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஸ்ரீ பகவதி அம்மன் கோயில் கும்பிடக்கூடிய பங்காளிகளுக்கெல்லாம் நன்றி. சூப்பர். ஐயா பேசாமல் இருவேன். எத்தனை தடவை தான் கேப்டன் கேப்டன் சொல்லுவேன். ஐயா அந்த பாடி அங்கிட்டு போக சொல்லுங்கய்யா. நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது? சொல்லிட்டு தானே இருக்கேன். கேப்டன் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும். மேடையிலும் சொல்லியாச்சு, ஒரு பாட்டு பாடியாச்சு. மறுபடியும் கேப்டன் அந்த பாட்டு பாடு இந்த பாட்டு பாடுனா நான் பிஎஸ் கார்த்தி ஆடணும் பாடலா? ஒவ்வொரு பாட்டை போட்டு போட்டு ஆடுறதுக்கு பூரா அந்த 4 பூல தண்ணி பயிலில் வச்சுக்கிட்டு நான் மேய்ச்சிக்கிட்டு தர்றேன். உள்ள 2 ஒம்பளைய, ஒரு ஒம்பளை கிரு மாடு, இன்னொரு ஒம்பளை அரண்டவ கோளாறு மாதிரி. அப்படியே செவத்தில் நூலாம்படம் இருந்ததுக்கு என்கிட்ட வந்து சொல்லுது பாம்பு மாதிரி தெரியுதுன்று. அது கண்ணு பால்ட்டு. நான் அப்படி வச்சு இந்த கம்பெனியை லோலர் மாதிரி நகட்டிக்கிட்டு இருக்கேன். நீ வேற கெடுத்து விட்டு போயிடாது. இந்த பகுதியில் அன்றைய காலத்தில் நாரதர் ஒருத்தர் இருப்பார், எங்கள் சித்தப்பன் ராசாக்கூர் 5 கட்ட ஆரம்பம். இந்த முக்குளத்து மண்ணிலாம் எம்புடு நாடகம். ஆறுமுகம் சித்தப்பவும் சிவரஞ்சனி அக்காவும். இன்னைக்கு நாரதர் என் மயம் வந்திருக்கேன். உள்ள போய் பாரு. குடல் வாழ் வந்த மாதிரி சுருங்கிக்கிட்டு இருந்தா பயந்த உலாரா காட்டியிருக்கேன். அந்த கம்பெனி அப்படி நிற்பார். அப்படி நிற்கும். என் கூட தான் நடிச்சு எங்கள் அண்ணே கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. அது தொண்டைக்கு எல்லாம் மைசெட்டுக்காரன் பயப்படுவார். இப்போ வர்ற ஆளுகளுக்கு தொண்டைக்கு நான் பயப்படுறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட நாரதர் வரல, ஒரு பயலை கூட்டு வந்து வெளியே வந்தவொடனே உலக சரவண மாடுகளெல்லாம் அத்துட்டு போய் என்னென்னு பார்த்தா தொண்டைக்குள்ள பப்ளிக்காக தண்டிருக்கேன், முழுங்கிட்டேன் முண்டை. அப்படியெல்லாம் நான் நம்பேன்.
கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி எல்லாத்துக்கும் தெரியும்லனே. முத்துச்சிரிப்பி பாடுனா ஸ்பீக்கரில் உள்ள அந்த கிறிஸ்டின் லாங், நீயே யோசிக்கிற கிறிஸ்டின் லாங்குன்றாரு, அதை நம்ம வாங்காமல் விட்டோமோ நாளைக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டின் லாங்குனா கிட்ஸ் லாங், அவ்வளோதான். புச்சு புச்சுட்டோம் அதெல்லாம் கிளியும். அண்ணன் அங்கேருந்து வரும், அட்டமான தொண்டை, ஆற கட்டை. இங்கெல்லாம் பெட்டிக்காரு கட்டையை காணாமனு விறகால்ட்டு வந்து போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பார். அப்படி பாடுனேன் எங்கள் அண்ணன் முத்துச்சிரிப்பி. அவங்க ஆத்தாப்பேன் பெத்த நேரம் அவங்க சாமி அவனுக்கு துணையாக இருந்துச்சு. சூப்பர் சிங்கருக்கு போனேன் எங்கள் அண்ணன். இன்னைக்கு சினிமாவில் வர்றேன். ஒரு நாளைக்கு ஒரு நாடு போகிறேன். அமெரிக்கான்றேன், லண்டன்றேன், ஐரோப்பான்றேன், இலங்கைன்றேன், கடல்ன்றேன், மண்ணுன்றேன், வீடுன்றேன். நான் இன்னும் அந்த பொன்ன மரியாதையை தாண்ட முடியல. எப்படி தாண்டுவேன்? 4 பேர் இருக்கீங்களடா, ஏமே காலே தூதே யமகண்டேன், 10ஆவதுக்கு மருதமணி, எலும்பு சம்பளம், யூடியூப், இவங்க கவக்கம்பு மறைச்சிக்கிட்டாங்க. பாண்டி முனி வண்டியை மறிக்கிற மாதிரி என்னை எங்கேயோ முன்னேறி விட்டாங்க. சுற்றி நானும் சினிமாவுக்கு போகிறேன்ட்டு போயிட்டு வர்றேன். அங்கே போய் மெட்ராஸில் நாடாடிக்கிட்டு இருக்கேன். ஆத்தோரமாக இருக்கும், காத்தாடி தோறும். ஏன் சொல்கிறேன்? சினிமா என்பது ஓடும், நாடகம் என்பது நடக்கும். ஓடுவது வேமா ஜெயிக்குமா, நடப்பது ஜெயிக்குமா? நடக்கிறதா ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன சினிமா நடித்தாலும் இந்த பாமர தமிழனை மேடையில் நின்று சிரிக்க வைக்கக்கூடிய இந்த கலையை தவிர வேற எதுவும் பெரிதல்ல என்பதை தெரிவித்துக் கொள்ளும். கற்ற கலையை மறக்கக்கூடாது. பெரும்பாலும் சில பேர்லாம் பாரு, செய்கிற வேலையை கேவலம் நினைப்பேன். பார்த்தா போய் நிமிந்தாலும் வேலையில் 18 மூட கலவை ஓடுவேன். சட்டிக்கிட்டுலாம் ஓட்டையாக இருக்கும். தூக்கிக்கிட்டு கச்சுப்புச்சா போட்டுக்கிட்டு இருப்பேன். கேளுவேன், என்ன வேலை? 4 பில்டிங் இன்ஜினியரு, அவ்வளோதான். அளந்து மட்டும்தான் கொடுப்பேன். அப்படி அங்கே போய் பார்த்தா அளந்து கலவை ஓட்டுக்கிட்டு இருப்பேன். இது பெரும் மஜராக்க. மூட்டம் போட்டுக்கிட்டு இருக்க போய் கேளு, என்ன மூட்டம் போடு வெந்துருச்சானு? மூட்டம் கிடையாது, ஒல்லி கறியை மட்டும் இடவாக்குறதே எனக்கு வேலை. பார்த்தா மூட்டத்துக்குள்ள மண்ணை களைச்சிட்டு தலையை விட்டுக்கிட்டு என்ன புகை வருதுன்னு பார்த்துக்கிட்டு செய்யும் தொழிலே தெய்வம். இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் பார்க்கிற வேலை புனிதமான வேலை என்று எம்கேஆர் சொல்றேன். உங்க தொழில் தான் பெருசு. ஒரு சாங் பாடிக்கிறேன். TN 67 CX 02 77 காரு வேற இடமசர் இல்லாமல் GS ஆஸ்பத்திரி 108 போறதுக்குள்ள நீ நிப்பாட்டிட்டு போயிட்ட. தயவு செய்து எடுக்கவும். உயிரினுடைய மதிப்பு விலை மதிக்கத்தக்கது. அன்பு உறவுகளே, 108 ஒருத்தவங்க சீரியஸாக இருக்கும்போது கொண்டு போகும்போது எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம உயிர் தான் பெருசு நினைக்க கூடாது. தயவு செய்து அந்த காரை எடுக்கவும். அந்த காரை எடுங்கனே. TN 67 02 77 எடுங்க. GHக்கு முன்னாடி போய் நிப்பாடி இருக்கே. உள்ள போய் பெட்டில் ஓட்டு குளுக்க சேர்த்தாம போனேன் காருக்கு. ஓகே. ஹலோ, வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம். இங்க முக்குளத்திலே ஒயின் ஷாப் இருக்குல்ல, ரொம்ப தோதுல. நினைச்ச நேரம் போய் கட்டிங்க போட்டு ஊரை நக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மறுபடியும் கட்டிங்க போடலாம். வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம். அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி, அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி, உழைச்ச காசு அண்ணன் தம்பிகளா, உழைச்ச காசு அண்ணன் தம்பிகளா, உங்க காசை போட்டு குடிச்சு உங்க உடம்புல விச ஏறுது. இது கடைசி காலத்துல நினைச்சு பார்த்தா அழுத கண்ணீர் படுத்த காட்டு இது. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டும் குடலு வேகுமே. உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்புங்கிட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. 10 வயசுக்குள்ள அந்த
தெரியும்? 10 வயசு புள்ள அந்த புள்ளைக்கு என்ன தெரியும்? 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா? பிளடி ராஸ்கல். சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா? பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தான் நீ மறந்தாயா? பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தான் நீ மறந்தாயா? நமக்கு வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கெட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அரிசி வாங்கி சாப்பிடலாம். ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அரிசி வாங்கி சாப்பிடலாம். ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு உடல் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால தமிழ்நாட்டில் பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. இந்த மதுவை மறக்கணும்னா 16 கோயிலுக்கு நேர்த்திக்கடை போட்டாலும் 18ஆம் படி கருப்பே வாசல் இல்லை. சிவப்பு கயிறு கட்டுனாலும் உன் பொண்டாட்டிய போட்டு தாண்டினாலும் மதுவை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மருவை நிறுத்த முடியும். அண்ணன் தம்பிகளா டொப்பு டொப்புன்னு தட்டேன்னா போட்டிருக்க டப்பு டப்பு. அதே எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா?